அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அக்டோபர் 6ஆம் தேதியை காண உள்ளோம். அக்டோபர் 6ஆம் தேதி நாம் ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் இருந்து நாள்தோறும் தங்களிடம் ஒவ்வொரு ஆண்டின் ஒவ்வொரு நாளுக்கான ஒரு தகுதியாக நாம் நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நாள்தோறும் தமிழ் மொழியில் பயின்று வரும் அவர் பதித்த ஆங்கில மொழியில் நாள்தோறும் இன்று அக்டோபர் 6ஆம் தேதியை காண உள்ளோம். வரிசையாக ஒவ்வொரு மாதமாக கிட்டத்தட்ட ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த அக்டோபர் 6ஆம் தேதி காண உள்ளோம். யோசி என்று நாம் கூறலாம். இந்த அக்டோபர் 6ஆம் நாளை யோசி என்பது யோகமாக சிந்தித்தல். இந்த யோக நிலை எவ்வாறு ஒரு நாட்டிற்கும் வீட்டிற்கும் பொருந்தும் என்ற அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டின் வரலாறு அதன் செயல்களை உருவாக்குகிறது. ஒரு உடல் செல்களாலும் வீடு செங்கற்களாலும் கட்டப்பட்டது போல மனிதனுடையது எண்ணங்களால் கட்டப்பட்டுள்ளது. மனிதர்களின் பல்வேறு குணங்கள் மாறுபட்ட சேர்க்கைகளின் எண்ணங்களின் கலவைகளை தவிர வேறு இல்லை. மனிதன் தன் உள்ளத்தில் நினைப்பது போல அவனும் என்ற பழமொழியின் ஆழமான உண்மையை இங்கு காண்கிறோம். மனிதன் தன் உள்ளத்தில் நினைப்பது போல அவனும் என்ற பழமொழியின் ஆழமான உண்மையை இங்கு காண்கிறோம். ஒரு மரம் அல்லது வீட்டை கட்டி எழுப்பது போன்று குணம் கட்டமைக்கப்படுகிறது. அதாவது புதிய செல்களை இடைவிடாமல் செயல்களால் சேர்ப்பதன் மூலமே அந்த புது புது செல்களும் குணமாக சிந்திக்கப்படுகிறது என நாம் கூறலாம். 10 இலக்க கணக்கான மில்லியன் கணக்கான செங்கற்களின் உதவியால் ஒரு நகரம் கட்டப்படுகிறது. கோடிக்கணக்கான எண்ணங்களின் உதவியால் ஒரு குணம், ஒரு மனம் கட்டமைக்கப்படுகிறது என பதிவு யோசி யோகமாக சிந்தித்தல் என்ற அந்த அக்டோபர் 6ஆம் நாளை பதிகிறோம். ஒரு பதித்த ஆங்கில சொல்லியிருக்காங்க. ஆங்கில பதிவு நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் think. The hope in neuronal knowledge. What we can say in English on October 6th, think. The hope in neuronal knowledge. The history of a nation is the building of its deeds. As a body is built of cells and a house of bricks, so a man is built of thoughts. As a body is built of cells and a house of bricks, so a man is built of thoughts. The various characters of man are none other than compounds of thoughts of varying combinations. Herein we see the deep truth of the saying, as a man thinks in his heart, so is he. You can say, as a man thinks in his heart, so is he. This is the proverb. This is the deep truth of the saying. In normal circumstances, what we can say. Characters are built in the same way as a tree or a house is built, namely by the ceaseless addition of new material, and the material is thought. By the aid of million of bricks, a city is built. By the aid of million of thoughts, the character, a mind is built. You can say, mind in simple sentence, in acrostic word, think, the hope and neuronal knowledge, we can say. This I conclude in English what he says, what James Allen says on October 6th. உதயமூர்த்தி மற்றும் பல்வேறு அறிஞர்கள் தொடர்ந்து இந்த இவருடைய நூலினை படித்து பல்வேறு நூல்களை உதயமூர்த்தி போன்ற பல்வேறு நூல்களை, தன்முனைப்பு நூல்களை நமது காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர்கள் போன்ற பல்வேறு இதழ்களில் தொடர்ந்து பயின்று கருத்துக்கள், இவரின் கருத்துக்கள் அடங்கும் என கூறி அக்டோபர் 6ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.